சமீபத்தில் கட்டப்பட்ட ஒரு மேம்பாலம் இடிஞ்சு விழுந்துடுச்சு. அது தொடர்பா அதிமுக போய் சேர எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அதுக்கு பதில் அறிக்கை கொடுத்திருக்காரு அமைச்சர் ஏவாவேலு. அதிமுக ஆட்சி காலத்திலும் மேம்பாலங்கள் இடிஞ்சு விழுந்தது. இது ஒரு பேரிடர்னாலதான் இந்த மேம்பாலம் இடிஞ்சு விழுந்தது. இதுல அரசியல் ஆதாயம் தேடாதீங்க. இல்ல எவ்வளவு ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு முகம் சுளிக்கின்ற ஒரு அறிக்கை. ஒரு கேவலமா நினைக்க மாட்டாங்களா? கேவலமா தான் நினைக்கிறாங்க இந்த விடியாத அரசு, ஸ்டாலின் மாடல் அரசு பொறுத்தவரை. 3 மாசத்திலேயே எங்க ஆட்சியில எல்லாம் திறந்து விழுந்தது பாலம். திறந்து 3 மாசத்திலேயே அந்த பாலம் இருந்த வடிவேலு காமெடி மாதிரி கிணத்தை காணன்ற மாதிரி பாலத்தை காணும். பாலம் இருந்த சுவடே தெரியல. அப்ப எந்த அளவுக்கு ஊழல் ஒரு கரை புரண்டு ஓடி இன்றைக்கு பார்த்தா அதனுடைய உச்சகட்டமாக இன்றைக்கு அவருடைய ஆட்சியில திறக்கப்பட்ட பாலம் இன்றைக்கு ஆத்தோடு போய் இன்னைக்கு தடயமில்லாத போனது பார்க்கும்போது பின்ன ஸ்டாலின் சொல்றாரு, எங்க ஆட்சியில கட்ட பாலம் சொல்லிட்டு ஒரு 20 பாலத்தை மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஏற்கனவே சினிமாவில் நடிச்ச பழக்கம் இருக்கு இல்லையா அவரு, அதாவது டயலாக் மனப்பாடம் பண்ணிட்டு பேசுறாரு. சென்னையில எத்தனை பாலம் நான் கேக்குறேன். 1996 2001 வாக்கில கட்ட பாலத்தை சொல்றீங்க நீங்க அவங்க அப்பாவுடைய ஆட்சி காலத்துல. இதே பீட்டர் அல்போன்ஸ் அவர் பக்கத்திலேயே இருக்காரு, காங்கிரஸ் கட்சி. ஒரு பெரிய புக்கே போட்டாரு. ஒரு பெரிய புக்கே திமுக ஆட்சியில 96 2001 கட்டப்பட்ட மேம்பாலத்துல எப்படிப்பட்ட ஊழல், விஞ்ஞானபூர்வமான ஊழல் சொல்லிட்டு அந்த புக்கே போட்டாரு. நானும் அதை தேடிட்டு இருக்கேன். அது கிடைச்சிடும். அந்த புக்கு கிடைச்சா உங்களுக்கு நான் தரேன். நான் அதை ஆனா பீட்டர் அல்போன்ஸ் நீங்க இந்த கேள்வி கேளுங்க, இதை பாத்துட்டு இருப்பாரு கண்டிப்பா. நீங்க அந்த புக்கு போட்டீங்களா இல்லையான்னு மட்டும் கேளுங்க. ஒரு கேள்வி எப்படின்னா, ஒரு எஸ்டிமேட், ஒரு பாலம் கட்டினா நம்முடைய என்ஜினியரை வச்சு 100 ரூபாயில கட்ட வேண்டிய பாலத்தை பிரைவேட் கன்சல்டன்ட வச்சு 200 ரூபான்னு சொல்லி அதை என்ன பண்ணிட்டாங்க, 80 ரூபாயில 120 ரூபாயில நாங்க கட்டிட்டோம், 80 ரூபா மிச்சன்னு. ஆனா அந்த பாலம் பாத்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் வேல்யூ 100 ரூபாய். ஆனா கட்டினா 80 ரூபாய் கட்டலாம். ஆனா 120 ரூபாய்க்கு நாங்க முடிச்சிட்டோம்னு சொன்னா 40 ரூபாய் எங்க போச்சு கமிஷன்? நான் 100 ரூபாய் கணக்குல சொல்றேன் நானு. அப்படி விஞ்ஞான பூர்வமான ஊழல் பண்ணி அந்த ஊழல திளைத்தெடுத்து கட்டப்பட்ட பாலங்கள் தான் இன்னைக்கு சாட்சியா இருக்கு. இன்னைக்கு பீட்டர் அல்போன்ஸ் புக்கை வாங்கி பாருங்க நீங்க, அதான் சாட்சி. அது அதனால கேட்டதுக்கு பதில் சொல்லாம பட்டுக்கோட்டைக்கு ஒளி கேட்டா கொட்டைப்பாக்குன்ற மாதிரி அது ஒரு பதிலே ஒரு சரியான ஒரு எதிர்கட்சி தலைவர் குற்றம் சாட்டுறாரு. குற்றம் சாட்டினா பொறுப்பா சொல்லணும். அதை விட்டுட்டு பொறுப்பில்லாத பதில்ல ஒரு முதலமைச்சரோ அது ஸ்டாலினோ அதே போன்ற அமைச்சர்கள் சொல்லுது. ஒரு தலகணத்தினுடைய உச்சம், ஒரு ஆணவத்துடைய உச்சம், திமிருனுடைய உச்சம். அந்த திமிரு, தலகணம், ஆணவம் எல்லாத்துக்கும் முடிவு கட்டுற நாள் 2026 அது கண்டிப்பா மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.